வல்வில் ஓரி. இந்த வல்வில் ஓரிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கடை 7 வள்ளல்கள் நம்ம சொல்லக்கூடிய கடை 7 வள்ளல்களில் ஒருத்தர். அதாவது அந்த 7 வள்ளல்கள் இருக்காங்க, அவங்க தான் கடை 7 வள்ளல்கள். அந்த கடை 7 வள்ளல்களில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் இந்த வல்வில் ஓரி. இந்த வல்வில் ஓரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரம் இந்த நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையை தலைமையகமாக வச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியெலாம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம பகுதியில் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு வகையில் அவருடைய பேரில் ஒரு வரலாற்று ஆவணங்களோ, ஒரு வரலாற்று சுவடுகளோ, ஒரு வரலாற்று கட்டிடங்களோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களோ உருவாகிட்டே இருந்திருக்கும். இந்த வல்வில் ஓரியை பற்றி இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடங்கணும்னா முதல் பேர் இவரோட பேர்லேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த முதல் விஷயத்தை வல்வில் ஓரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வல்வில்ங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலிருந்தே குறிப்பாக பல இடங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வல்வில்ங்கிறது. இந்த வல்வில்ங்கிற புனைப்பெயர் இவருக்கு வரதுக்கான காரணங்களும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேலம் பகுதிகளில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், ஸ்டீல் பிளான்ட் இருக்கக்கூடிய இடம்னா அலுமினியம். அந்த சேலம்ங்கிற இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்கிறப்ப ஸ்டீல்னு சேர்த்திப்பாங்க, அந்த எஸ்ங்கிறப்ப ஸ்டீல்னு சேர்த்திப்பாங்க. இரும்பு நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தோன்றினதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள்ட்ட தான். இந்த இரும்பு நாகரிகத்தில் இரும்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலம் நாமக்கல் பக்கங்கள்லாம் இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நமக்கு தெரியும். இந்த பேரரசர்கள் இவங்களாம் பெரிய பெரிய அரசர்கள். இவங்களுக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்றரசர்களாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஓரி காரி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க இந்த மன்னர்கள்லாம். இதில் வல்வில் ஓரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவங்களுக்கு இணையாக ஆட்சி கொடுத்துருப்பாங்கிறப்ப இந்த பகுதிகளில் அந்த இரும்பு இருக்கிறப்ப அதுக்கு மூலமாக இவங்க பல ஆயுதங்களை உருவாக்கி தங்களுக்கான ஒரு பெரிய ஒரு அரசவையை, அதாவது இந்த 3 பெரிய ராஜ்யங்களுக்கு நடுவில் தங்க வந்து இவங்களும் ஒரு சிம்ம சொப்பனமாக அவங்களுக்கு இருந்து இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போட மக்களுடைய சந்தோஷம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு இடமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுதங்கள்ல இருந்து தான் இந்த பெயருடைய ஆயுதங்கள்ல இருந்து தான் இந்த பெயரே வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. அந்த ஆயுதங்கள் வழி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வல்வில் ஓரிங்கிறது, இந்த வல்வில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வில். இந்த வில்லை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம வந்து இந்த போருக்கெலாம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் போடுவாங்க. அந்த கேம்ப் போடுறதுலாம் இப்போ வச்சுருக்காங்க. அப்போ வந்து அதை படை வீடுன்னு சொல்லுவாங்க. முருகருக்கு அதனால தான் அது 6 படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 6 படை வீடுகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேம்ப் போட்டிருக்கிற இடம். போருக்கு போயிட்டு அந்த இடத்துல கேம்ப் போடுவாங்க. அதாவது வெயிட் பண்ணுறப்ப இல்லைன்னா அவங்கள திருப்பி அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகிறப்ப அந்த இடத்துல கேம்ப் போட்டு தங்குவாங்க. அப்போ அந்த இடத்துல டக்குன்னு அவங்க ஒரு கேம்பை ரெடி பண்ணுறதுக்காக அந்த வில்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லோட வடிவத்தை பயன்படுத்துவாங்க. அந்த வில் தான் வந்து பார்த்திங்கன்னா வல்வில். அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆளோட உயரமாக இருக்கும். குறைஞ்சது 7 அடி இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு ஆள் வந்து அதுக்குள்ளே போக முடியும், அந்த டென்ட்டுக்குள்ளே. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த வில்லு. அந்த வில்லை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய திறமையும் இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த வில்லில் பயன்படுத்தி நீங்கள் ஒரு எய்ம் பண்ணி ஒரு இடத்த அடிக்கிறப்ப குறைஞ்சது 7 மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் இருக்கிற 7 மரத்தை போய் அடிக்கும். ஒரு வில்லு வந்து பார்த்தீங்கன்னா போய் குத்துதுன்னா ஒரு இடத்துல குத்தும். இதுதான் நம்ம பார்த்துருப்போம். இந்த வட்டமாக போட்டு வச்சுருப்பாங்க, அதில் நம்ம 50 ரூபா போய் அந்த இடத்துல போய் டச் பண்ணுவோம். இதுதான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த வில்லில் அடிக்கிறப்ப 7 மரத்தை தொலைக்கும். அதை வல்வில் ஓரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா 7 விலங்குகளை, அதாவது பன்றி அந்த மாதிரி ஒரு விலங்குகளாக சொல்லியிருப்பாங்க. ஒரே நேர்கோட்டில் இருக்கிற 7 விலங்குகளை அவரோட அம்பு வந்து பார்த்திங்கன்னா போய் தாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த காரணத்துக்காக தான் வல்வில் ஓரி அப்படிங்கிற பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வருது. அடுத்து இந்த கொல்லிமலை பகுதியை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளே நிறைய இடத்துக்கு போகிறோம். சுற்றுலாத்தலங்கள் மலை மாதிரி இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நிறைய இடத்துலாம் போய் பார்க்குறப்ப அது நகர்மயமாயிருச்சு. நம்ம ஒரு மலைக்கு போகிறோம், ஆனால் அது ஒரு மலை மாதிரியே இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் டெவலப் பண்ணி அதை டெவலப்னு சொல்கிறதா இல்லை அந்த இடத்த மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா எல்லா வசதிகளும் கொண்டு வந்து எல்லாமே மேலே இருந்து பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்காடு போனோம்னா சேலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஏற்காடு மேலே இருக்கிற அந்த சிட்டி பகுதி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சேலத்தில் என்ன டிராஃபிக் இருக்கும், இல்லை சேலத்தில் என்ன மாதிரியான அந்த பரபரப்பு இருக்குமோ அது ஏற்காட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பரபரப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கொல்லிமலைக்கு போகிறப்ப அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அது பல இடங்களில் நம்ம பயம்னு சொல்லலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்கள், இல்லை அந்த இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் கடந்து அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த இடத்த பாதுகாக்குதுங்கிற மாதிரி என்னோட ஒரு தனிப்பட்ட இது. அது பயமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஒரு இடத்த பாதுகாக்க ஒரு பயமோ மர்மமோ பயன்படுதுன்னா அது எந்த தவறும் இல்லை. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மாற்ற முடிவது அந்த மாதிரி மாற்றாமல் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த வல்வில் ஓரி இவருடைய இந்த மலைப்பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்கள்லேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா தரவுகள் இருக்குது. குமரிக்கண்டத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொல்லிப்பாவைக்கு உண்டான பல கதைகள்
பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போதைக்கு கொல்லிப்பாவை வந்து இருக்கக்கூடிய இடம் நம்ம கொல்லிமலை மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயுமே கொல்லிப்பாவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலே கிடையாது. இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்திருக்கிறது. இன்னும் ராசிபுரம் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில், நம்ம சிவன் கோவில் இருக்குது, கைலாசநாதர் கோவில், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆணிவேராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வல்வில் ஓரி மன்னன் தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்லையும் ஒருத்தராக இருந்திருக்காரு. கொடைகளிலும் சிறந்தவராக இருந்திருக்காரு, போர் பயிற்சியிலும் சிறந்தவராக இருந்திருக்காரு. நாட்டில் இந்த மக்களை வந்து ஆட்சி செய்யக்கூடிய முறையிலே வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்கள்ங்கிற 3 பெரிய அரசர்களுக்கு இணையாக இருந்து தன்னுடைய மக்களை வந்து ஆட்சிப்படுத்தியிருக்காருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வரோம். இதோட அடிப்படையாக தான் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதங்களில் 17, 18 இந்த நாள் வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வல்வில் ஊரிக்கான விழா எடுக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாறி இருக்கு. தொடர்ந்து இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 3 இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய வல்வில் அரங்கத்தில், வல்வில் ஓரியோடைய அரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுலா திருவிழாக்கள் எல்லாம் சேர்த்து ஒட்டுக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போடுவாங்க. இது மூலிமா நம்மளுடைய வரலாறுகள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கம். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கு. ஏன்னா இதுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒரு கட்டமைப்பெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். இதை நம்ம தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்.